ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், லெமன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஊற விட்டுறலாங்க. அப்போ தான் அந்த இதில் வந்து கொஞ்சம் காரம் பிடிக்கும் சிக்கனில். அதை அப்படியே ஓரத்தில் வச்சு ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு குக்கர் வச்சு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா அது வதங்கட்டும். பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா அது பச்சை மிளகா இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எந்த அரிசியில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. எந்த பொன்னி அரிசி கிடையாது, சீரக சம்பா, பறக்கும் திட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரேஷன் ரைஸில் தான் செய்ய போகிறேங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அளவு தண்ணி மட்டும் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே வீட்டில் ரேஷன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறது. நல்லாயிருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுறலாங்க. ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருங்குற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு நிறையா தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தயிர், ஒரு கப்பு தயிர் அப்படியே போட்டிருக்கேன், 10 ரூபா தயிர். அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தயிர், அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை கொஞ்சம் நல்லா குத்தி குத்தி விட்டால் தான் அதுக்குள்ளே இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனு போட்டு சிக்கன் அந்த மசாலாவோடு சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்ததும் தண்ணி ஊற்றக்கூடாது. அது மசாலாவோடு அந்த சிக்கன் நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டு வச்சுருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா மல்லித்தூளும் நான் சேர்க்குறேன். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் இப்படி தான் செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி இருந்தால் இப்படி சிக்கன் போட்டு, இல்லைனாக்கா வெஜிடபிள் பிரியாணி நான் இதே ஸ்டைலில் தான் செய்வேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போடுறேங்க. சிக்கன் மசாலா ஜாஸ்தி பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா கம்மி பண்ணுங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நான் அப்படி தான் செய்கிறது. நல்லாயிருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா, சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் லெமன், ஒரு ஆஃப் லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரேஷன் ரைஸுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் அளவு தண்ணி வைக்கிறேன். ஒரு ஒரு அரிசிக்கு ஒரு ஒரு மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் ரைஸ்லேயுமே சீக்கிரம் வேகிற அரிசி இருக்குது, லேட்டாக வேகிற அரிசி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் கழுவி வச்சுருக்கிற அரிசி அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விட்டுருங்க. நான் வந்து விசில் விடலை. அந்த சவுண்டு வந்ததும் விசில் போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டீம் இறங்குனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்திருந்துச்சுங்க. நல்லா நல்லா வெந்துருந்துச்சு. நீங்கள் விசில் விட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் விடலாம். ஆனால் நான் வந்து விசில் விடாமல் தான் பண்ணியிருக்கேன். அந்த சவுண்டு வந்ததும் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு. டேஸ்ட்டும் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.